ஓம் சாந்தி 19/4/2025 காலை முரளி பாப் தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, எல்லையற்ற தந்தையிடம் நேர்மையாக இருந்தீர்கள் என்றால் முழுமையான சக்தி கிடைக்கும். மாயை மீது வெற்றி அடைந்து கொண்டே இருக்க முடியும். கேள்வி: பாபாவிடம் என்ன ஒரு முக்கியமான அதிகாரம் இருக்கின்றது? அதனுடைய அடையாளம் என்ன? பதில்: பாபாவிடம் முக்கியமாக ஞானத்தின் அதிகாரம் இருக்கின்றது. ஞானத்தில் கடலாக இருக்கின்றார். ஆகையினால்தான் குழந்தைகளாகிய உங்களுக்கு படிப்பை கற்றுத் தருகின்றார். தனக்கு சமமாக ஞான கடலாக மாற்றுகின்றார். உங்களிடம் படிப்பினுடைய குறிக்கோள் இருக்கின்றது. நீங்கள் இந்த படிப்பின் மூலம்தான் உயர்ந்த பதவியை அடைகின்றீர்கள். பாட்டு: மாறிவிடட்டும் இந்த உலகம். ஓம் சாந்தி. பக்தர்கள் பகவானுடைய மகிமையை செய்கின்றார்கள். ஆனால் நீங்கள் பக்தர்கள் கிடையாது. நீங்கள் அந்த பகவானுடைய குழந்தைகளாக ஆகிவிட்டீர்கள். பக்தர்கள் மகிமை பாடுவாங்க. குழந்தைகள் பகவானுடைய எந்தெந்த விஷயத்தில் மகிமை பாடுறோம் அதெல்லாம் தன்னுடைய நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வருவாங்க. அதுதான் குழந்தைகளுக்கும் பக்தர்களுக்கும் உள்ள வித்தியாசம். ஞானக்கடல், அன்பே சிவம் அதெல்லாம் சொல்லுவாங்க, பக்தர்கள் மகிமை பாடுவாங்க. ஆனால் அந்த அன்பை அடைந்து மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடியவர்கள் ஞானி, அதாவது பாபாவுடைய குழந்தைகள் ஆவார்கள். இதில் கூட நேர்மையான குழந்தைகளாக நாம் இருக்க வேண்டும். நான் யாராக இருக்கேன், எப்படிப்பட்டவனாக இருக்கேன் அப்படிங்கிறது இறைவனிடம் சத்தியமாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும். ஒவ்வொரு விஷயத்திலும் நேர்மையாக இருக்க வேண்டும். நம்மளோட ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே ஓப்பனாக சிவபாபாட்ட சொல்லணும். அவர் தான் நம்மளுக்கு ஆத்மாவுக்கு வைத்தியம் பார்க்கக்கூடிய வைத்தீஸ்வரன். அதனால் என்னவாக இருந்தாலும் சரி, மைனஸ் கூட நம்மளோட வீக்னஸ் கூட கண்டிப்பாக ரெண்டுமே இருக்குது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளவும். எல்லாத்தையும் ஓப்பனாக நம்ம சொல்லும் பொழுது தான் அவர் நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட்டு கொடுக்க முடியும். அதனால் ஹானஸ்டியாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாரு. மனைவியை தவிர கணவனுக்கோ அல்லது கணவனை தவிர மனைவிக்கோ வேறு பக்கம் பார்வை சென்றது என்றால் அவர்களை கூட நேர்மையற்றவர்கள் என்று தான் சொல்ல முடியும். பதிவிரதா அப்படின்னா ஒரு கணவன் தான். அவங்க மற்ற சகோதரர், அதாவது மற்ற ஆண்களை அவங்க நெகட்டிவான கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாது. அதே போல் மனைவியை தவிர மற்ற பெண்களை தவறான கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாது. இது உலகத்தினுடைய நியமம். அதே போல தான் சிவபாபா நம்மளுக்கு அனைத்து சம்பந்தமும் இருக்கிறாரு. அதில் கூட முக்கியமாக நாயகனாக இருக்கிறாரு, மணமகனாக இருக்கிறாரு. அப்போ நம்மளுடைய திருஷ்டியில் வேறு எந்த சைடும் நெகட்டிவாக நம்ம யாரையுமே பார்க்கக்கூடாது. அப்படி பார்க்குறோம் அப்படின்னா அந்த பதிவிரதா, அந்த விரதம் துண்டிக்கப்படும் அப்படின்னு அர்த்தம். அப்போ நாம் ஹானஸ்டியாக இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். அதனால் நம்ம இந்த விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். எனக்கு ஒரு சிவபாபாவை தவிர வேறு யாரும் இல்லை. அது மனசால், புத்தினால், சுபாவத்தினால, சப்கான்ஷியஸ் மைண்டு வரைக்கும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஒரு சிவ தந்தையை தவிர நம்மளுக்கு வேறு யாரும் கிடையாது. ஆனால் புத்தி வெளியில் போச்சு, ஹானஸ்டியாக இல்லை அப்படின்னு அர்த்தம். இப்பொழுது இங்கே கூட எல்லைக்கு அப்பாற்பட்ட சிவ தந்தை இருக்கின்றார்.
அவரிடம் கூட நேர்மையற்ற மற்றும் நேர்மையான குழந்தைகள் இருவருமே இருக்கின்றார்கள். நேர்மையாக ஹானஸ்டியாக எனக்கு ஒரு சிவபாபாவை தவிர வேறு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய பதி விரத்தா, பிதா விரத்தா, அப்பாவாகவும் நினைக்கலாம், கணவனாகவும் நினைக்கலாம். இதில் விஷயம் என்னன்னா, எனக்கு ஒரு இறைவன் இருக்கிறார போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க. எப்படி ஆஞ்சநேயரோட மனசில் இதயத்தில் ராம் இருந்த மாதிரி நம்மளுடைய இதயத்தில் சிவபாபா மட்டும் இருக்கணும். இவங்க ஹானஸ்டியானவங்க. ஒரு சிலர் இருக்கிறாங்க, அவங்க பாபாவே நினச்சிப்பாங்க, பிகே தான், ஆனால் மற்றவங்களையும் மனசில் இடம் கொடுப்பாங்க. அப்படிப்பட்டவங்க பாபா பொறுத்த வரைக்கும் நேர்மை தவறியவர்கள் அப்படின்னு தான் சொல்லலாம். வெளிப்புறமான அன்பு எல்லார்ட்டையும் வைக்கலாம், அது தப்பு கிடையாது. ஆனால் உள்ளபூர்வமான அன்பு உள்ளத்தை இறைவனிடம் மட்டும்தான் கொடுக்கணும். வேறு தேகதாரிகளை நம்ம உள்ளத்தில் வைக்கக்கூடாது. வச்சா நாம் நேர்மை தவறியவர்கள், வஃபா அப்படின்னு அர்த்தம். வஃபாதார் அப்படின்னா நேர்மையாக இருக்கக்கூடியவங்க. எனக்கு ஒரு சிவபாபா தவிர வேறு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தைங்க ஹானஸ்டியானவர்கள், நேர்மையானவர்கள். பிறகு சில பேரை முதல்ல நேர்மையாக தான் இருக்கிறாங்க, ஆனால் காலப்போக்கில் நேர்மையை தவறியவர்களாக மாறிவிடுகின்றார்கள். பாபாவும் இருக்கிறாரு, மற்றவங்களும் இருக்கிறாங்க. இது வெளிப்புறமான அன்பு இல்லை, உள்ளபூர்வமான அன்பு மனுஷங்க மேலேயும் வைக்கிறாங்க, கடவுள் மேலேயும் வைக்கிறாங்க. பாபா தான் உயர்ந்த அதிகாரம் உடையவர், சர்வ சக்திமான் அல்லவா? எனவே அவருடைய குழந்தைகளும் அப்படிதான் இருக்க வேண்டும். யாரும் ஏக் பாப் துஸ்ரா நா கோய், குல்சார் தாதியோடைய அந்த அவ்வியக்த தாம் மதுபனில் இருக்கு இல்லையா, அதில் ஃப்ரண்ட்டில் அதுதான் எழுதப்பட்டிருக்கு, ஏக் பாப் துஸ்ரா நா கோய், எனக்கு ஒரு சிவபாபாவை தவிர வேறு யாரும் இல்லை. அது தாதி கடைசி வரைக்கும் அப்படி தானே இருந்தாங்க. பாபா அப்படி தான் இருந்தார், மம்மா அப்படி தான் இருந்தாங்க, தாதிங்க அப்படி தான் இருந்தாங்க. அப்போ நாமளும் அதை பின்பற்ற வேண்டும். ஒரு சிவ தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை. பாபாவிடம் சக்தி இருக்கின்றது, அது அப்படியே பாபா கொடுத்துருவார். என்னை நம்பி குழந்தை இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு உதவி செய்யாமல் அவர் யாருக்கு செய்ய போகிறாரு? குழந்தைகளுக்கு ராவணன் மீது வெற்றி அடைவதற்கான யுக்தியை கூறுகின்றார். ஆகையினால அவரை சர்வ சக்திமான் என்று சொல்லப்படுகின்றது. நீங்களும் சக்தி சேனைகள் அல்லவா? நீங்கள் தங்களையும் சர்வ சக்திமான் என்று சொல்லலாம். பாபாவிடம் என்ன சக்தி இருக்கின்றதோ அதை நமக்கு கொடுக்கின்றார். அவர் சர்வ சக்திமான், அவனின்றி ஒரு அணுவும் அசையாத அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் சொல்கிறோம். அப்படி என்ன பவர் இருக்குது? எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரெடி அப்படின்னு பாபா சொல்கிறார். நீங்கள் மாயை ராவணன் மீது எப்படி வெற்றி அடையலாம் அதையும் சொல்லி கொடுக்கிறார். எனவே நீங்களும் கூட சக்தி மிக்கவர்களாக இருக்க வேண்டும். நம்ம பவர்ஃபுல்லாக இருந்தால் தானே மாயாவை வெற்றி அடைய முடியும், மாயா ஜீத் ஆக முடியும். பாபா ஞானத்தின் அதிகாரமுடையவராக இருக்கின்றார். ஞான கடல் அல்லவா? எப்படி அவர்கள் சாஸ்திரங்களின் பக்தி மார்க்கத்தின் வெளி உலகத்தில் சாஸ்திரங்கள் படிக்கிறாங்க இல்லையா, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த சாஸ்திரங்கள்லாம் உண்மை அப்படின்னு நம்புகிறாங்க. அவங்க பக்தி மார்க்கத்தோட அதிகாரம் அவங்களுக்கு இருக்குது. இப்போ ராமாயணம் மகாபாரதம்லாம் நிஜமாலுமே நடந்தது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ராமாயணம் மகாபாரதத்தில் ஒவ்வொரு சீனுக்கும் 1000 அர்த்தம் இருக்குது. அதை நம்ம பாபா புரிய வைக்கிறார். ஒரு கதை வடிவத்தில் ஒரு மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, அந்த ரகசியத்தை விட்டுட்டாங்க, சாரத்தை விட்டுட்டாங்க, கதையை பிடிச்சிக்கிட்டாங்க. நிறைய சீக்ரெட் இருக்குது, சீக்ரெட்டெல்லாம் விட்டுட்டாங்க, கதையை மட்டும் பிடிச்சிக்கிட்டு இதெல்லாம் நடந்தது அப்படின்னு நம்புகிறாங்க. அதுபோல் நீங்கள் சர்வ சக்திமான் அதிகாரமுடைய ஞான கடலாக ஆகின்றீர்கள். உங்களுக்கு இப்போ எல்லா சாஸ்திரத்தோட சாரம் தெரியும், எல்லா சீக்ரெட்டும் தெரியும், ஒவ்வொரு லைனுக்கும் உங்களுக்கு அர்த்தம் தெரியும். அவங்க சொல்கிற அர்த்தத்துக்கும் நீங்கள் சொல்கிற அர்த்தத்துக்கும் இரவுக்கும் பகலுக்கும் வித்தியாசம் இருக்கும்.
ஏன்னா ஞான கடலே நம்மளுக்கு ஞானத்தின் அர்த்தத்தை புரிய வைக்கிறாரு. அதனால் நம்ம ஞானத்தினுடைய அத்தாரிட்டியோடு இருக்கிறோம். உங்களுக்கும் ஞானம் இருக்கின்றது. இது ஒரு பாடசாலையாகும். இதில் எந்த ஞானத்தை நீங்கள் படிக்கின்றீர்களோ இதன் மூலம் நீங்கள் உயர்ந்த பதவியை அடையலாம். இந்த ஒரே ஒரு பாடசாலை தான் உள்ளது. நீங்கள் இங்கே படிக்க வேண்டும். வேறு எந்த வழிபாடும் செய்ய வேண்டியது இல்லை. உங்களுக்கு படிப்பின் மூலமாக ஆஸ்தி கிடைக்கின்றது, குறிக்கோள் இருக்கின்றது. பாபா ஞான கடலாக இருக்கின்றார். அவருடைய படிப்பு முற்றிலும் வித்தியாசமானது என்பதை குழந்தைகளாகி நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். பாபா தான் ஞான கடல் எனும் பொழுது சிவ தந்தை ஞானத்தில் கடலாக இருக்கிறார். எல்லா குணங்களிலும் கடலானவர் இறைவன். அவருக்கு எல்லாமே தெரியும் தானே. கடல்னா எல்லா ஞானமும் அவருக்குள்ள அடக்கம். அவர் தான் நமக்கு சிருஷ்டியினுடைய முதல் இடை கடையின் ஞானத்தை கொடுக்கின்றார். இந்த ஞானத்தை வேறு யாராலும் கொடுக்க முடியாத மனித அறிவுக்கு அப்பாற்பட்ட ஞானத்தை இறைவனால் மட்டுமே கொடுக்க முடியும். பாபா அதாவது சிவ தந்தை நேரடியாக ஞானத்தை கொடுத்துவிட்டு பிறகு சென்றும் விடுகின்றார். இந்த படிப்பினுடைய பலனாக என்ன கிடைக்கின்றது என்பதையும் நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். மற்ற சத்சங்கங்கள் என்னவெல்லாம் இருக்கின்றதோ அல்லது குருமார்கள் இருக்கின்றார்களோ அவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தினுடையது ஆகும். எல்லா சத்சங்கமும் பக்தி மார்க்கத்தினுடையது. இப்பொழுது உங்களுக்கு ஞானம் கிடைத்து கொண்டே இருக்கின்றது. அவர்களிலும் யாராவது இந்த இடத்தை சார்ந்தவர்களாக இருந்தால் வந்து விடுவார்கள். பக்தியில் இருக்கிறவங்க பக்தி முடிச்சதுக்கப்புறம் ஞானம் தானே வருவாங்க என்பதையும் நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். குழந்தைகளாகிய நீங்கள் சேவைக்கான விதவிதமான யுக்திகளை உருவாக்க வேண்டும். தங்களுடைய அனுபவத்தை சொல்லி அநேகரனுடைய பாக்கியத்தை உருவாக்க வேண்டும். சேவாதாரி குழந்தைகளாகிய உங்களுடைய மனநிலை மிகவும் பயமற்றதாகவும் நிலையானதாகவும் மற்றும் யோகம் நிறைந்ததாகவும் இருக்க வேண்டும். சேவாதாரி எப்படி இருக்கணும்? பயப்படக்கூடாத. சத்தியத்தை சொல்கிறதுக்கு தைரியம் வேணும். ஞானம் சத்தியமானது. சிவன் சத்தியமானவர். சிவன் வாக்கு சத்திய வாக்கு. இது தைரியமாக சொல்லணும், பயப்படக்கூடாது. ரெண்டாவது, அவங்க எப்படி இருக்கணும்னா சதா பாபா நினைவில் இருக்கணும். ஒரு நல்ல யோகியாக இருக்கணும். இப்போ ஒரு யோகி ஞானத்தை தைரியமாக சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக அது மற்றவர்களுக்கு டச் ஆகும். யோகத்தில் இருந்து சேவை செய்தீர்கள் என்றால் அந்த சேவையில் வெற்றி அவசியம் கிடைக்கும். குழந்தைகளே, நீங்கள் தங்களை முழுமையாக பாதுகாத்து கொள்ள வேண்டும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு பொழுதும் ஆவேசம் போன்றவை வரக்கூடாது. பாதுகாத்து கொள்ளணும் அப்படின்னாலே என்ன அர்த்தம்? நம்மளுடைய முகம் மற்றும் நடத்தையில் சிவபாபா தான் தெரியணும். பழைய சம்ஸ்காரம் பழைய சுபாவம் வரக்கூடாது. கோபம்லாம் வரக்கூடாது. யோகம் நிறைந்த தன்மையில் உறுதியாக இருக்க வேண்டும். யோக யுக்தாக இருக்கணும். சாந்தமாக இருக்கணும். என்ன நடந்தாலும் பாபா பார்த்துப்பாரு. 1000 கையுடையவன் சிவன். அவரை நம்ம கூட துணையாக இருக்கும் பொழுது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கோபப்படணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஏதாவது ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்றது தானே கோபம் வருது. நம்மளை போய் இப்படி சொல்லிட்டாங்க அப்போ கோபம் வருது. இதுக்கு யார்கிட்ட போய் ப்ரூஃப் பண்ண போகிறீங்க? எல்லாமே சிவனுக்கும் தெரியும், தர்மராஜுக்கும் தெரியும். அவர்கிட்ட நம்ம ஓப்பனாக நேர்மையாக இருக்கணும். அது மட்டும் நம்ம செஞ்சால் போதும். யாருக்கும் போய் ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அதனால் கோவப்படணும் அப்படின்னு அவசியம் இல்லை. சாந்தமாக யோக யுக்தாக இருந்தால் ஒரு நாள் எல்லாமே உண்மைகள் வெளியில் வரும்.
நாம் செய்ய வேண்டியது பாபாவுடைய மகா வாக்கியத்தை தாரணை செய்யணும். உண்மையிலே நாம் எல்லாருமே வயசு ஆயிடுச்சு. என்ன வயசுனா ஆத்மாவுக்கு 5000 வருடங்கள் ஆயிடுச்சு. முதுமை தன்மை மெச்சூரிட்டி வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாரு. வானப்பிரஸ்த் அப்படின்னா அதுக்கு இன்னொரு அர்த்தம். ஒன்று அந்த மெச்சூரிட்டி, இன்னொன்று என்ன அப்படின்னா வாணிசே பறை, சப்தத்தை கடந்த நிலையில் இருக்கணும். தேவையில்லாமல் பேசுகிறதும் கூடாது, தேவையில்லாமல் யோசிக்கிறதும் கூடாது. சப்தத்தை கடந்த நிலையில் இருக்கக்கூடியவர்களை வானப்பிரஸ்திகள் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. வாணிசை பறை, சப்தத்தை கடந்த நிலை. சப்தத்தை கடந்து தான் நம்ம வீடு இருக்கு இல்லையா, பரந்தாமம், அங்கே சவுண்டே கிடையாது, பின் ட்ராப் சைலன்ஸில் இருக்கும். அவ்வளோ சாந்தமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம அங்கே தான் போகணும். அந்த சாந்தியை இங்கே நாம் அனுபவம் செய்ய வேண்டும். மற்றும் பாபாவை நினைவு செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். சாந்தமாக இருந்து சிவ தந்தையின் நினைவில் இருக்க வேண்டும். இதை தவிர நம்மளுக்கு வேறு ஏதாவது ஆசை இருக்கா? இருந்தால் மாற்றிக்கோங்க. நம்மளுக்கு இருக்கிற ஒரே ஆசை சாந்தமாக இருந்து தன்னை ஆத்மா அப்படின்னு நினச்சி புரிஞ்சு சிவ தந்தையை நினைவு செய்ய வேண்டும். எங்களுக்கு நல்ல ஆடை வேணும், நல்ல ட்ரெஸ்ஸு வேணும். இதெல்லாம் மோசமான ஆசை தான். ஒயிட்லேயே எவ்வளோ இருக்குது, பல கலர்ஸ் இருக்குது. ஒயிட்டு தான், அதுக்கே எவ்வளோ விஷயம் இருக்குது. அதனால் வெரைட்டி பார்க்குறாங்க ஒயிட்டில் கூட. அப்போ கலரில் எவ்வளோ இருக்கும். அதனால் இந்த ட்ரெஸ்ஸு மேலே கூட மோகம், எது மேலே மோகம் இருக்கோ அது மூலமாக டெஸ்ட் பேப்பர் வரும். அதனால் மோகத்தை கடந்த நிலையில் நாம் இருக்க வேண்டும். தேக அபிமானம் உடையவர்கள் சேவை செய்ய முடியாத விதமாக ட்ரெஸ் பண்ணிக்கணும், மேக்கப் பண்ணிக்கணும், அந்த மாதிரி தாட் இருந்தால் சேவை வராத. சேவை பண்ணுவாங்க, அதில் வெற்றி கிடைக்காத. ஆத்தம் அபிமானியாக ஆக வேண்டும். சோல் கான்ஷியஸ்லேருந்து சேவை பண்ணால் சேவையில் வெற்றி அவசியம் கிடைக்கும். பகவானுடைய குழந்தைகளுக்கு யோக சக்தி இருக்க வேண்டும். யோக சக்தி உங்களை பார்த்தாலே அவங்கள உடனே அவங்க சாங்ஷன் பண்ணிடணும். நீங்கள் எந்த சேவையில் போகிறீங்களோ அந்த சேவையில் வெற்றி கிடைக்கணும். அதுக்கு ஆதாரம் யோக சக்தி ஆகும். பாபா அனைத்து குழந்தைகளையும் தெரிந்து கொள்ள முடியும். பாபாவுக்கு தான் பார்த்தோன்னே தெரியுதுல்ல, பளிச்சுன்னு. ஒரு ஆத்மாவும் எவ்வளோ யோகா பண்ணுறாங்க, எவ்வளோ சக்தி இருக்குது, இப்போலாம் சயின்ஸ்லேயே கண்டுபிடிக்கிறாங்க. ஒருத்தன்ட்டு வரக்கூடிய அந்த ஓரா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது மூலமாக இவங்களுக்கு எவ்வளோ பவர்ஸ் இருக்கும், ஸ்பிரிச்சுவல் பவர் இவங்கள்கிட்ட எவ்வளோ இருக்குன்னு சயின்ஸ் சாதனம் கண்டுபிடிச்சிருக்கு. அப்போ சைலன்ஸோட கடல், சாந்தி கடலுக்கு கண்டுபிடிக்க முடியாதா? கடவுளுக்கு எல்லாமே தெரியும். பாபா அனைத்து குழந்தைகளையும் தெரிந்து கொள்ள முடியும் தானே. இந்த குறைகள் இருக்கின்றன என்று பாபா உடனே சொல்லிவிடுவார். பாபா புரிய வைத்துள்ளார், சிவனோட கோவிலுக்கு போங்க, அங்கே நிறைய என்னுடைய பக்தர்களுக்கு கடவுள் 89 வருஷம் வைண்டப் நடக்க போகுது, இன்னும் தெரியாமல் சிவ பக்தர்கள் இருக்கலாமா? போங்க, சிவன் கோவிலில் போய் சேவை பண்ணுங்க. சிவன் இந்த பூமிக்கு அவதரித்து விட்டார் அப்படின்றத சிவ பக்தர்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். உங்களுக்கு நிறைய பேர் கிடைப்பாங்க. நிறைய பேர் காசியிலே போய் வாசம் பண்ணுறாங்க. அதில் சொல்லப்பட்டிருக்கு பக்தியில், காசியில் இறந்தால் முக்தி, அவ்வளோதான். அங்கே போய் அந்த சாகர தருவாயில் இருக்கிறவங்களெல்லாம் காசி கூட்டிட்டு போயிடுறாங்க. காசிநாதர் நம்மளுக்கு நன்மை செய்வார் என்று புரிந்து கொள்கின்றார்கள். அங்கே உங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ்லாம் கிடைப்பாங்க காசியில். ஏன்னா அவங்க போகிறதே எதுக்காக? காசியில் சரீரம் விடணும், அப்போ முக்தி கிடைக்கும். அவங்களாம் நினச்சிக்கிட்டாங்க, அது வேறு விஷயம். இப்போயாவது போய் வெயிட் பண்ணுறாங்க சரீரம் விடுறதுக்காக. அந்த காலத்துலலாம் காசியில் போய் காசி கல்வெட்டில் குதித்து சரீரத்தை விட்டுருவாங்க. உள்ளே ஒரு கிணறு மாதிரி இருக்கும், 2 ரம்பம் பெருசாக இருக்கும். கருவெட்டு அப்படின்னா ரம்பம் அப்படின்னு அர்த்தம்.
அந்த காசியில் அந்த ரம்பத்தில் விழும்போது 2 பீஸாக ஆகிடும் உடம்பு. கீழே ஒரு சிவலிங்கம் இருக்கும். அப்போ அந்த கிணறு எப்படி வச்சுருப்பாங்கன்னா, தண்ணி இருக்கிற கிணறு கிடையாது, ரொம்ப ஆழம் கிடையாது, ஓரளவுக்கு ஆழம். அப்போ அதில் படிக்கட்டு ஒரு சைடு இருக்கும். அந்த படிக்கட்டில் போய் இறந்து போனவங்கள தூக்கிட்டு வந்துடுவாங்க. அந்த 2 பீஸ் ஆகிடும்ல, சிவலிங்கம் இருக்கும். சிவனுக்கு என்ன நான் அர்ப்பணம் பண்ணுறேன், சிவார்ப்பணம்னு சொல்லிட்டு விழுந்துடுவாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, இப்படி நாம் விழுந்துட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு நேராக முக்திக்கு போயிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு தான் விழுறாங்க. ஆனால் கடவுள் சொல்கிறாரு, நான் சொன்னேன்னா நரபலி கொடுக்க சொல்லி நான் சொன்னேன்னா, நீங்களாக விழுந்துட்டு நீங்களாக நினச்சிக்கிட்டா அதுக்கு நான் பொறுப்பு இழுக்க முடியுமா? இப்போ பாபா முரளியில் என்ன சொல்கிறாரோ அது எல்லாமே ரெஸ்பான்சிபிலிட்டி சிவ் பாபா. ஆனால் நாமளாக போய் பக்தி மார்க்கத்தில் பண்ணமே, அதுக்கெல்லாம் அவர் பொறுப்பு எடுக்க முடியாது. சிவ் பாபா என்ன சொல்கிறாரு, மனசால் தேக அபிமானத்திலேருந்து இறந்துருங்க. யாராவது எதாவது சொன்னால் அப்படியே உரைக்குதில்ல, அதிலேருந்து விடுபடுங்க. மனசை சாந்தமாக வச்சுக்கோங்க. டென்ஷன் ஆகக்கூடாது, கோவம் வரக்கூடாது. நம்மளை போய் இப்படி சொல்லிட்டாங்களே, இந்த நான் அப்படின்ற ஈகோ இருக்குல்ல, அதை முடிங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறார். அந்த ஈகோவை பலி கொடுக்க சொன்னார். ஆத்மாவை பலி கொடுக்க முடியுமா? ஆத்மாவுக்கு தான் சாவே கிடையாது. அது மாதிரி நடுவில் இறந்து போனால் பரந்தாமத்துக்கெலாம் போக முடியாது. முக்தியோட கேட்டை திறக்கலை, எப்படி போக முடியும்? அதனால் பாபா சொல்கிறாரு, இது கூட ஒரு விதமான தற்கொலைக்கு சமம்தான். அதனால் இப்போ அந்த காசியில் இருக்கிற கர்வெட்டு ஒன்று மட்டும் சாம்பிளுக்காக வச்சுருக்காங்க, மீதி எல்லாத்தையும் மூடிட்டாங்க, ஃபுல் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் சிவனோட நினைவில் சரீரம் விட்டுட்டா இயற்கை மரணம் இருக்கணும். அதுக்கு மிகப்பெரிய பதவி இருக்குது. மற்றபடி இந்த செயற்கையாக போய் சரீரம் விடக்கூடாது. அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இது சூசைடுக்கு சமம். அது மாதிரி செய்யவே கூடாது. தற்கொலை பண்ணவே கூடாது. நம்மளை நாமளே அழிச்சிக்கிறதுக்கு நம்மளுக்கு ரைட்ஸ் கிடையாது. இப்போ அந்த மாதிரி பிரச்சனை வரலாம், பேசாமல் செத்துடலாம் அப்படின்னு தோன்ற அளவுக்கு பிரச்சனை வரலாம். அந்த பிரச்சனைக்கு யார் காரணம்? நான் ஏதோ பிறவியில் நான் மற்றவங்களுக்கு அப்படி கஷ்டம் கொடுத்துருப்பேன். அவங்க ரிட்டர்ன் இப்போ கொடுக்குறாங்க. இப்போ நாம் செத்துட்டா அப்புறம் நம்ம மீதி இருக்கிற பெண்டிங் லிஸ்ட்டு யார் சரி பண்ணுவாங்க? இந்த உலகம் அழிய எப்படி இருந்தாலும் அழிய தானே போகுது. அதுக்கு முன்னாடி என்ன நான் ரெடி பண்ணிக்கணும்ல. அதனால் மீதி இருக்கக்கூடிய அந்த பாவ கரைகளை நாம் பாபா நினைவிலிருந்து எரிக்கணுமே தவிர தவறான முடிவுக்கு வரவே கூடாது. கங்கையில் குளிக்கிறவங்களுக்கும் புரிய வைக்கணும், கங்கையில் குளிக்கிறதுனால ஆத்மா தூய்மை ஆகாது. ஆத்மா தூய்மை ஆகணும்னா என்ன பண்ணணும்? யோக அக்னியில் குளிக்கணும். கோவில்களுக்கு போய் புரிய வைக்கலாம். மறைமுகமான வேடத்தில் போகலாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒயிட் ட்ரெஸ்ஸில் போனால் எல்லாருக்கும் இப்போ தெரியும், பிகேன்னு கண்டுபிடிச்சிடுவாங்க. அப்போ கலர் ட்ரெஸ்ஸில் போய் ஞானத்தை பக்தர்களுக்கு கொடுங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். அனுமானுடைய உதாரணம் கூட இருக்கு இல்லையா? அனுமன் ராமநாமம் எங்கெல்லாம் கேட்குதோ அங்கெல்லாம் என்ன பண்ணுவார்னா, அந்த செப்பல் விடுற இடத்துல போய் உட்காந்துருவார். உட்காந்துட்டு ராமநாமமே அவ்வளோ ரசித்து கேட்பார். அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ராமநாமம் நடக்கிற இடத்துலலாம் போய் உட்காந்துருவார். அது மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், எங்கெல்லாம் சிவபாபா பற்றி கடவுளை பற்றி பேசுகிறாங்களோ அங்கே போய்ங்க கலர் ட்ரெஸ்ஸில். பேசி முடித்ததுக்கப்புறம் நம்மளுக்கு தான் எல்லாமே தெரியுமே, அவங்களுக்கு அதை புரிய வைங்க, அதுக்காக போங்க அப்படின்னு சொல்கிறார். உண்மையிலேயே அந்த ஆஞ்சநேயர் யார்? நாம தான். செருப்புகளின் மீது அமரக்கூடிய விஷயம் கிடையாது. நம்ம செருப்பு விடுற இடத்துல போய் உட்காரணும்னு அவசியம் இல்லை. மனுஷங்க பாடி கான்ஷியஸில் இருக்காங்க. செருப்பு அப்படின்றது பாடி கான்ஷியஸ். அந்த மாதிரி பாடி கான்ஷியஸில் இருக்கக்கூடிய மனிதர்களோட போய் உட்காருங்க, அவங்கள சோல் கான்ஷியஸ் கொண்டுட்டு வர்றதுக்காக. இதுதான் மகாவீரோட மிகப்பெரிய சேவை அப்படின்னு சொல்கிறாரு. இதில் புரிதலும் புத்திசாலித்தனமும் வேண்டும். நம்ம போய் அங்கே போய் கடைசியில் பக்தியில் போயிடக்கூடாது. கொஞ்சம் நம்ம போகிறதே எதுக்காக? அவங்கள நாலேஜ் சொல்கிறதுக்காக தான். நாம் போய் அங்கே போய் மாட்டிடக்கூடாது. அப்படி வீக்காக இருந்தால் போக வேணாம், மகாவீராக இருந்தால் மட்டும் போங்க. இப்போ கர்மாத்தீத்த நிலை யாரும் அடையலை அப்படின்றது பாபாவுக்கு தெரியும். எல்லாருமே முயற்சியாளர்கள். ஏதாவது ஒரு சில குறைகள் கண்டிப்பாக இருக்கு. இந்த ஒரு கடைக்கு தான் அனைவரும் வர வேண்டும்.
ராமலிங்க அடிகளார் சொன்னார், கடை விரித்தேன் கொள்வார் இல்லை கட்டி கொள்கின்றேன் அப்படின்னு சொல்லி, அவர் தான் இந்த ஜோதி ஸ்வரூபம் அப்படின்ற தத்துவத்தை மற்ற உலகத்துக்கு முன்னாடி எடுத்து வந்தது அவர் தான். அருள் பெருஞ்செய்தி தனி பெரும் கருணை அப்படின்னு கடவுளோட பற்றி, அவரோட உருவம், அவரோட குணங்களை பற்றிலாம் நிறைய சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி நாயன்மார்கள் சொல்லியிருக்காங்க, இறைவன் ஒளி வடிவமானவர்னு. இவர் ஒளி தான் அப்படின்னு அடித்து சொல்லியிருக்காரு. அப்போவே என்ன சொல்லிட்டாரு, கடை விரித்தேன் கொள்வாரில்லை கட்டி கொள்கின்றேன் அப்படின்ட்டு. இப்போ சிவபாபா சொல்கிறார், இங்கே பாருங்கள், ஒரே கடை தான், இதை விட்டிங்கன்னா உங்களுக்கு சாமான் கிடைக்காது, உலகமே இங்கே வந்து தான் ஆகணும், நம்ம க்ளோஸ்லாம் பண்ண முடியாது, இந்த கடைக்கு எல்லாரும் வந்தே ஆகணும் அப்படின்னு கடவுள் சொல்கிறாரு. இந்த ஒரு கடைக்கு தான் அனைவரும் வர வேண்டும். இந்த போதை குழந்தைகளாகிய உங்களுக்கு இருக்க வேண்டும். ஒரு நாளைக்கு இந்த சன்னியாசிகள் போன்ற அனைவரும் வருவார்கள். வருவாங்க, எங்கே போவாங்க, உலகமே இங்கே தானே வந்து ஆகணும். பாபா விட்டு போனாங்களே அவங்க கூட வருவாங்க, டிஸ்சர்வீஸ் பண்ணுறாங்கல்ல அவங்க கூட வருவாங்க, எல்லாருமே வரணும். கடவுள் மன்னிக்கிறதுல கடலாக இருக்கிறாரு, கருணையில் கடலாக இருக்கிறாரு, எல்லாத்தையும் மன்னிக்கிறாரு. சிவபாபாவே நெகட்டிவாக சொன்னவங்கள கூட மன்னிக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு மனப்பங்கு பிகேஸ்க்கு வரணும், எல்லாரையும் மன்னிக்கணும். இந்த மன்னிக்கிறதுக்காக உட்காந்து பயிற்சி பண்ணணும், உலகத்தையே மன்னிக்கணும். ஏன்னா நம்ம அப்பா மன்னிக்கிறதுல கடல். இந்த சாமியாருங்களாம் கூட வருவாங்க, ஒரே கடை தாங்க இருக்குது, வந்தே ஆகணும், இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு வர போகிறாங்க, வருவாங்க. ஒரு கடை தான் இருக்கின்றது எனும் பொழுது வேறு எங்கே போவாங்க? யார் அதிகம் அலைந்திருப்பார்களோ அவர்களுக்கு தான் வழி கிடைக்கும். நாம் ரொம்ப 2 யுகமாக நம்ம தேடணும் தெரியுமா சிவபாபாவை. நம்மளுக்கு அவர் கிடச்சிருக்கிறாரு. இந்த பிறவியோட தேடுதல் இல்லை, இந்த பிறவியில் தேடி இருக்கலாம், ஆனால் 2 யுகத்தோட தேடுதல் இது. 63 பிறவிகளோடைய தேடுதல். இப்போ கடவுள் நம்மளுக்கு கிடச்சிருக்கிறாரு, பொக்கிஷம் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. மேலும் இந்த ஒரு கடை தான் இருக்கின்றது. இதை நம்ம உலகமே புரிஞ்சிப்பாங்க, நாளைக்கு புரிஞ்சிப்பாங்க, இன்றைக்கி புரிஞ்சிக்காதவங்க கூட. அனைவருக்கும் சத்கதியை வழங்கும் வள்ளல் ஒரு சிவ தந்தை மட்டுமே. இப்படிலாம் சொன்னீங்கன்னா போதை ஏறுமா ஏறாதா? கண்டிப்பாக. இதை விட ஒரு ஆன்மீக போதை என்ன இருக்குது? சிவபாபாவை நினச்சிக்கிறது, சிவபாபாவோட ஞானத்தை சொல்லும்போதே அந்த ஆன்மீக போதை ஏறும், கேட்கும்போதும் ஏறும். அப்பொழுது தான் இது ஒரு உண்மையான விஷயம் அப்படின்றது ஒரு நாள் வருங்க, கண்டிப்பாக புரிஞ்சிப்பாங்க. ஆனால் நாம் ஆன்மீக போதையோடு சொல்லும் பொழுது அவசியம் புரிந்து கொள்வார்கள். பாபாவிற்கு இந்த ஒரே ஒரு கவலை தாங்க. என்ன கவலை? நான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கி சாந்தி தாமம் மற்றும் சுகதாமத்தின் ஆஸ்தியை கொடுப்பதற்காக வந்துள்ளேன். கவலைப்படாதவரே கவலைப்பட வச்சிட்டோம் பார்த்தீங்களா? நம்ம எவ்வளோ கிரேட்டு. நான் பரந்தாமத்துலேருந்து வந்ததே ஆத்மாக்களுக்கு பரந்தாமத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுக்காகவும் சுகதாமத்திற்கு அனுப்பி வைக்கிறதுக்காகவும் தான். ஆனால் குழந்தைங்க என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க? டைமை வேஸ்ட் பண்ணுறாங்க, சங்கல்பம் வேஸ்ட் பண்ணுறாங்க. அதுதான் அவருக்கு ஒரே கவலை. குழந்தைங்க சீக்கிரமாக ரெடி ஆகணும், சீக்கிரமாக முக்தியோட கேட்டு திறக்கணும், இதுதான் அவரோட கவலை. பாபாவிற்கு இந்த கவலை தான் இருக்குது அல்லவா? உங்களுடைய தொழில் கூட அதுதான். எப்படி சிவபாபா தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கணும், முக்தி தாம் அழைச்சிட்டு போகணும், நம்ம வேலையும் அதுதான். ஏன்னா நம்ம தான் இறைவனின் உதவியாளர்கள் இல்லையா? அனைவருக்கும் நன்மை செய்ய வேண்டும். இது பழைய உலகமாகும். இதனுடைய ஆயுள் எவ்வளவு? இந்த பழைய உலகம் அழிய வேண்டும் என்று கொஞ்ச நேரத்தில் புரிந்து கொள்வார்கள். சீன்லாம் நடக்க போகுது, இப்போவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இயற்கை சீற்றங்கள் நடக்குது. சில பேர் புரிய ஆரம்பிச்சிருச்சு, உலகம் ரொம்ப நாள் தாங்காத அப்படின்னு சொல்லிட்டேன். இன்னும் போக போக இன்னும் நிறைய ரிகர்சல்லாம் வரும் இல்லையா? அப்போ புரிஞ்சுப்பாங்க உலகம் ரொம்ப நாள் தாங்காத. அனைத்து ஆத்மாக்களுக்கும் இது புத்தியில் வரும். அப்போ தான் தேடுவாங்க, அப்போ தான் பாபா பிரத்யக்ஷம் ஆகிற டைம் அது. அப்போ நம்ம புருஷார்த்தம் பண்ண முடியாது. ஒரு செகண்டில் அவங்களுக்கு திருஷ்டி கொடுத்து முக்தி கொடுக்கணும்.
நம்ம பவர்ஃபுல்லாக இருக்கணும். அதனால் இப்போ டைம் இருக்குது புருஷார்த்தம் பண்ணுறதுக்கு. தயவு செஞ்சு இந்த டைமை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. புதிய உலகத்தின் ஸ்தாபனை நடந்தால் மட்டுமே பழைய உலகம் விநாசம் ஆகும். நம்மளாம் ரெடி ஆனாதான் அவர் அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுவார். உண்மையிலேயே பகவான் இங்கே தான் இருக்கிறாரு என்பது போக போக சொல்வார்கள். பிகேஸ் கூட பகவான் இருக்கிறாரு. படைக்கக்கூடிய தந்தையே மறந்து விட்டார்கள். திருமூர்த்தியில் சிவனோட சித்திரத்தை எடுத்துட்டாங்க. பிரம்மா விஷ்ணு சங்கர் மட்டும் இருக்கிறாரு. இந்த 3 பேரை படைச்சவரை காணுமே. எனவே ஒரு காரியத்திற்கும் பயன்படாமல் போய்விட்டது. திரியம்பகேஸ்வரர் அப்படின்னா பிரம்மா மூலமாக ஸ்தாபனா, விஷ்ணு மூலமாக பாலனா, சங்கர் மூலமாக வினாஷ். 3மே சிவன் தான் பண்ணுறாரு. திரிமூர்த்தி, திரியம்பகேஸ்வரர் எல்லாமே சிவன் தான். இந்த விஷயத்தை நாம் தைரியமாக சொல்லணும். படைப்பவர் அவர் அல்லவா? சிவனுடைய சித்திரம் வந்தவுடன் பிரம்மாவின் மூலம் ஸ்தாபனை என்பது இப்போ தெளிவாக ஆகுது. கடவுள் தான் உலகத்தை படைச்சார்னு ஒரு பக்கம் சொல்லுவாங்க, அப்புறம் பிரம்மா தான் படைச்சாரு அப்படின்னு சொல்லுவாங்க. பிரம்மா மூலமாக கடவுள் படைக்கிறார், சிவ தந்தை படைக்கின்றார். பிரஜாபிதா பிரம்மா இருந்தால் கண்டிப்பாக பிரம்மா குமார் மற்றும் பிரம்மா குமாரிகளும் இருக்க வேண்டும். பிராமண குலம் அனைத்திலும் உயர்ந்த குலமாகும். எந்த பிராமண குலம்? பிரம்மா மூக்கு வம்சாவளி பிராமணர்கள். பிரம்மா மூலமாக சிவனுடைய ஞானத்தை யார் கேட்டு பிராமணர்களாக மாறி இருக்காங்களோ அந்த குலத்தை பற்றி சொல்கிறார். பிரம்மாவின் குழந்தைகள் பிராமணர்களை எவ்வாறு படைக்கின்றார் என்பதை கூட யாரும் தெரிந்திருக்கவில்லை. அவங்க லௌகீக பிராமின்ஸ் தான் உயர்ந்தவர்கள்னு உலகமே நினைக்குது. அவங்க லௌகிக பிராமின்ஸோட ஃபோர் ஃபாதர் யாருன்னா பிரம்மா. பிரம்மா வாய் திறந்தார பிராமணர்களாக கொட்டினாங்க குடுமையோட. பிரம்மாவோட வயிறு என்ன ஃபேக்ட்ரியான்னு பிராமணர்களை கொட்டுறதுக்கு? இதெல்லாம் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அது எப்படிங்க அது குடுமையோட கொட்ட முடியும்? பிரம்மா மூலமாக சிவனுடைய மகா வாக்கியம் ஞானத்தை கேட்டதுனால பிராமணர்கள் ஆயிருக்கிறாங்க. இது சூக்ஷ்மமான விஷயம், ஸ்தூலமாக கொட்டுற விஷயம் கிடையாது. இதெல்லாம் பாபா தான் புரிய வைக்கிறாரு. உங்களை சூத்திரனிலிருந்து பிராமணர்களாக மாற்றுகின்றார். உலகத்தில் மத மாற்றம் நடக்குது, இங்கே கேஸ்ட்டை மாற்றுறார். சூத்திரர்களை வருணத்தை மாற்றுறார். வருண தர்மம். சூத்திரர்களை பிராமணர்களாக கன்வெர்ட் பண்ணுறாரு ஞானத்தை கொடுத்து. இது ரொம்ப சிக்கலான விஷயம். இதெல்லாம் வெளியில் எல்லாராலையும் புரிஞ்சிக்க முடியல. புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாபாவை புரிஞ்சுப்பாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் சிக்கலான விஷயம் கூட. பாரத நாட்டில் தவிர வேறு எந்த நாட்டிலையுமே கேஸ்ட் சிஸ்டமே கிடையாது. ஆனால் இந்த கேஸ்ட்டுக்கு அர்த்தமே வேறு, சீக்ரெட்டு. இதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இந்த பிரச்சனையே இருக்காது. ஏன்னா மத பிரச்சனையே வராது ஆக்சுவலாக. ஆனாலும் புத்தி லாக் ஆகிருக்குல்ல, ஒரு நாள் வரும், புத்தியெல்லாம் ஓப்பன் ஆகும். எல்லாமே புரிஞ்சுக்கிற டைமில் கடவுள் இருக்க மாட்டார், கிளம்பிடுவார். பாபா எப்பொழுது நேரடியாக புரிய வைக்கின்றாரோ அப்பொழுது தான் புரிந்து கொள்ள முடியும். அதுவும் எல்லாரும் 100% புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. எவ்வளோ ஹையஸ்ட் ரகசியம் இது. வருண தர்மம் பற்றிய ரகசியம் நம்பர் வராதான் புரிஞ்சுக்கிறாங்க. எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அழகாக இருக்கும். பிகேஸே புரிஞ்சிக்கிறது வரிசை கிரமமாக அவங்கவுங்க செய்கிற புருஷார்த்தம் அனுசாரம் தான் இந்த வருண தர்மத்தை கூட புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா அடிக்கடி பாடி கான்ஷியஸில் வந்துடுறதுனால பாபா சொல்ல வர வேண்டிய விஷயம் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு புரிஞ்சிக்க முடியல. அதனால் பாபா சொல்கிறாரு, யார் தேவதைகளாக இருந்தாங்களோ அவங்க தாங்க புரிஞ்சுப்பாங்க. அதுலேயும் யார் உயர்ந்த பதவி தேவதைகளில் கூட வைகுண்ட பதவியில் ராஜ்ய பதவி அடைகிறாங்களோ அவங்க தாரணை செய்வாங்க. முதல்ல புரிஞ்சுக்கணும், அப்புறமா தாரணை செய்யணும். சொன்னதை செய்யணும், சொல்கிறதும் செய்கிறதும் சமமாக இருக்கணும். அவங்களாம் உயர்ந்த பதவியை அவசியம் அடைவார்கள். முதல்ல புரிஞ்சிட்டாலே போதுமே. அவருக்கு முதல்ல புரிஞ்சுக்கோங்க, அப்புறம் செய்யலாம் அப்படின்றார். அப்பொழுது தான் புரிந்து கொள்ள முடியும். யார் தேவதைகளாக இருக்கின்றார்களோ
அவங்க தாங்க இப்போ சூத்திரர்களாக இருக்கிறாங்க. யார் தேவதைகளாக இருந்தாங்களோ அவங்க தான் இப்போ சூத்திரர்களாக இருக்கிறாங்க. இப்போ அவங்கள எப்படி தேடுறது? இந்த யுக்திகளை உருவாக்க வேண்டும். இவர்கள் பிரம்மா குமாரிகள் என்று புரிந்து கொள்வது மிகவும் பெரிய காரியமாகும். எவ்வளோ நோட்டீஸு, எவ்வளோ நம்ம சேவை பண்ணுறோம், பேம்ப்ளெட்ஸ் கொடுக்குறோம். பாபா சொல்கிறாரு நீ ஃப்ளைட்லேருந்தே போடுங்க. ஆனால் எப்போ புரிஞ்சுக்கணும்னு ட்ராமாவில் இருக்கும், அப்போ தான் புரிஞ்சிக்க முடியும். பாபாவுக்கு ரொம்ப ஆசை ஃப்ளைட்லேருந்து போட்டாங்கன்னு இவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்ட்டு. குறைந்தது நியூஸ் பேப்பர்லையாவது வைங்க. நியூஸ் பேப்பரில் நம்ம நியூஸ் வந்தால் அது நல்ல விஷயந்தான். அட்லீஸ்ட் இந்த பேம்ப்ளெட்ஸ் எல்லாம் நியூஸ் பேப்பரில் இன்சர்ட் பண்ணி கூட வைக்கலாம்ல, அப்படி கூட சேவா பண்ணலாம்ல, பண்ணுங்க அப்படின்றார். குறைந்தது நாளேடுகளில் பாபா காசெல்லாம் கிடையாது, எல்லாமே பேராசை தான். சிவாவா சொல்கிறாரு நியூஸ் பேப்பரில் ஒரு ஃப்ரண்ட் பேஜ் இருக்குல்ல, ஃபுல் பேஜ் வரணுமா, அது குறைந்தபட்சமா. அப்போ அதிகபட்சம் என்ன பேஜ்? நியூஸ் பேப்பரில் ஒரு பேஜ் ஃபுல்லாக நம்ம மெசேஜ் வரணும். அதில் முக்கியமாக பாபா சொல்கிறாரு ஏணிப்படி வரணுமா. ஏணிப்படி அப்படி ஃபுல் பேஜ் நியூஸ் பேப்பரில். அதில் கூட இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர், ஹிந்தி, இதில் பாபா சொல்கிறார் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் ஹிந்தியில் வரணும். அப்புறம் ரீஜனல் லாங்குவேஜ் இருக்கு இல்லையா, அவங்கவுங்க லாங்குவேஜில் போட்டுக்கோங்க, தாராளமாக போட்டுக்கோங்க. உலகம் ஃபுல்லாக வரணும் இந்த நியூஸ். பாபா பிரத்யட்சம் ஆகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடக்கணும்னு விதி, அதை இப்போ சொல்கிறாரு. முழு நாளும் எப்படி சேவையை அதிகரிப்பது, இந்த மாதிரி திங்க் பண்ணுங்கள். எப்படி பாபாவுடைய மெசேஜ் கொடுக்கலாம், எப்படி கடவுள் பூமிக்கு வந்துட்டார, எப்படி நம்ம மற்றவங்களுக்கு சொல்லணும், இந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்க வேண்டும். நாடகத்தின்படி முயற்சி நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. நம்மளால் எவ்வளோ பண்ண முடியுமோ நம்ம பண்ணிட்டு தான் இருக்கிறோம். பாபா சொல்கிறாரு ட்ராமா அனுசாரம் தான் நம்ம முயற்சியே பண்ணுறோமா. இது ரொம்ப சூக்ஷ்மமான விஷயம். நம்ம பண்ணுற முயற்சி ட்ராமா அனுசாரம் இருக்குது. இவங்க நல்லா சேவை செய்கின்றார்கள் அப்படின்னா நல்ல உயர்ந்த பதவி கண்டிப்பாக கடவுள் கொடுப்பாரு. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். நாம் செய்கிற சேவை யாருக்கு தெரியுது? தாதிங்களுக்கெல்லாம் தெரியுமா? நம்மளை எங்கே இருக்கிறோம், நம்ம யாருன்னு கடவுளுக்கு தெரியுமா அப்படின்னா சில பேருக்கு டவுட்டு. பாபா சொல்கிறாரு படைச்சதே அவர் தானே, அவருக்கு தெரியாமல் என்ன நடக்கும்? நீங்கள் தைரியமாக சேவை பண்ணிகிட்டே இருங்க உயர்ந்த பதவிக்காக. ஒவ்வொரு நடிகரும் அவரவருடைய நடித்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். இந்த வரி கூட நீங்கள் கண்டிப்பாக எழுதணும். அந்த ஃப்ரண்ட் பேஜில் சொன்னார்ல, ஒரு பேஜ் ஏணிப்படி, நீ ஃப்ரண்ட் பேஜில் வரலைன்னா கூட வேற ஒரு பேஜில் கூட வரட்டும், பரவாயில்ல. ஆனால் அது கலரில் இருந்தால் சூப்பராக இருக்கும். கலராக இருக்கணும், ஏணிப்படி வரணும், ஒரு ஃபுல் பேஜ் வரணும். அதுவும் இந்த சிவராத்திரி டைமில் அது மாதிரிலாம் வந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். சிவன் பூமியில் அவதரித்து விட்டார் அப்படிலாம் வந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும். சரி, ட்ரை பண்ணுங்கள். நம்ம மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. பாபாவும் கூட இந்த நாடகத்தில் நிராகாரமான உலகத்திலிருந்து பௌதீக உடலை ஆதாரமாக எடுத்து நடிப்பை நடிக்கின்றார். ட்ராமாவில் கடவுளே கட்டுப்பட்டிருக்கிறார். அவரே என்ன பண்ணுறாரு, நிராகாரமான சிவன் பௌதீக உடல் 5 தத்துவங்களால் ஆக்கப்பட்ட உடலில் ஞானத்தை நமக்கு சொல்லி தருகின்றார். யார் யார் எவ்வளவு நடிப்பை நடிக்கின்றார்கள் என்பது இப்பொழுது உங்களுடைய புத்தியில் இருக்கின்றது. எனவே இந்த வரி ரொம்ப முக்கியம். இந்த சிருஷ்டி சக்கரத்தை தெரிந்து கொள்வதன் மூலம் மனிதர்கள் சுயதர்ஷன சக்கரதாரிகளாக ஆகி சக்கரவர்த்தி ராஜாவாக உலகத்திற்கு எஜமானர்களாக ஆக முடியும் என்று நிரூபித்தே சொல்ல முடியும். ப்ரூஃப் நம்மகிட்ட இருக்கு. உங்களிடத்தில் முழு ஞானமும் இருக்கின்றது அல்லவா? ஃபுல் நாலேஜ் இருக்கு. பாபாவிடம் கீதையின் ஞானம்தான் இருக்கின்றது. எந்த கீதை? சிவ பரமாத்மா சொன்ன கீதையின் ஞானம். இந்த கீதையின் மூலமாக நரன் நாராயணன் ஆக முடியும்.
மனிதன் என்பவன் தேவதை ஆகலாம். மகாதேவ் அப்படின்னா தெய்வோங்கா தேவதைகளை உருவாக்கியவர். அவர் எப்படி உருவாக்குறாரு? இந்த ஞானம், கீதையின் ஞானத்தை சொல்லி ஒரு மனிதனை, நரனை நாராயணனாக, மனிதனை தேவனாக மாற்றுகின்றார். அதனால் அவருக்கு மகாதேவ் அப்படின்னு ஒரு பேர். முழு ஞானமும் புத்தியில் வந்து விட்டால் பிறகு முழு ராஜ்யமும் வேண்டும். எனவே குழந்தைகள் இப்படியெல்லாம் சிந்தனை செய்து பாபாவுடைய சேவையில் ஈடுபட வேண்டும். ஜெய்ப்பூரில் கூட ஒரு மியூசியம் இருக்கு, ஆன்மீக அருங்காட்சியகம். எப்போ நிரந்தரமாக ஆளுங்க வந்துகிட்டே இருப்பாங்களே, சேவையும் இருந்துக்கிட்டே இருக்கும். இதை புரிந்து கொள்வதன் மூலம் மனிதர்கள் உலகத்திற்கு எஜமானர்களாக ஆகலாம் என்று எழுதப்பட்டு உள்ளது. யார் பார்க்கின்றார்களோ அவர்கள் ஒருவர் மற்றவர்களுக்கு சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களுக்கு ஞானம் சொல்லிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். குழந்தைகள் எப்பொழுதும் சேவையில் இருக்க வேண்டும். ஒரு முரளியில் சொல்கிறாரு, சேவை பொழுதுபோக்கிற்கான சாதனம் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா சேவை இல்லாட்டி மாயா வேலை காமிச்சிடும். அதனால் பிஸியாக உங்களை வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு சேவை, மனசா சேவை, வாச்சா சேவை, கர்மனா சேவை, ஏதாவது ஒன்றில் பிஸியாக வச்சுக்கோங்க. மம்மா கூட சேவை பண்ணியிருக்காங்க தானே. அவங்க எவ்வாறு நியமிக்கப்பட்டுள்ளார்? சரஸ்வதி யார்? பனாரஸில், அதாவது வாரணாசியில் பல்கலைக்கழகம் இருக்குது. என்ன பல்கலைக்கழகம் அப்படின்னா அந்த சாஸ்திரங்களுக்கு. சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டி இருக்குது. அந்த யூனிவர்சிட்டியில் ஹையஸ்ட் போஸ்ட்டு தான். அதாவது ஒரு பிஹெச்டிலாம் வாங்கினா அவங்களுக்கு டாக்டரேட் கொடுக்குறாங்களே வெளி உலக யூனிவர்சிட்டியில். அது மாதிரி சமஸ்கிருதத்தில் ஒரு உயர்ந்த பதவி என்ன அப்படின்னா சரஸ்வதி. அவங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. நிறைய அந்த சாஸ்திரங்கள்லாம் படித்து வச்சுருப்பாங்க. சமஸ்கிருதத்தில் புலமை மிகுந்தவர்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய டைட்டில் தான் சரஸ்வதி. பிரஜாபிதா பிரம்மாவிற்கு ஒரு குழந்தை இருப்பார் தானே. அந்த சரஸ்வதி யாருன்னு தெரியல. ஆனால் நம்மளுக்கு பாபா உட்கார வச்சு புரிய வைக்கிறாரு. பிரம்மாவுடைய குழந்தை. அநேக குழந்தைகள் அநேக பெயர்களை கொண்டவர்களாக இருப்பார்கள் அல்லவா. அவர் தத்தெடுக்கப்பட்டவராக இருந்தார். எப்படி நீங்கள் தத்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கின்றீர்களோ அப்படி தான் நம்மளை சிவபாபா தத்தெடுத்தார் இல்லையா. அப்படி தான் மம்மாவையும் தத்தெடுத்திருக்காரு. பக்தியிலே என்ன சொல்கிறாங்க தெரியுமா? சரஸ்வதியோட பிறப்பு எப்படி அப்படின்னா, பிரம்மா உலகத்தை படைச்சார். நிறைய மனுஷங்க. ஆனால் இந்த மனுஷங்க ஒரு நடைப்பணமாக சுற்றிக்கிட்டே இருந்தாங்களாம். அவங்கள்ட்ட ஒரு ஊக்கம், உற்சாகம், ஒரு கலகலப்பு, ஒரு சந்தோஷம் அதெல்லாம் எதுவுமே இல்லையா. அதனால் அவர் சரஸ்வதியை படைச்சாராம். வாயை திறந்தாராம். வாயிலிருந்து சரஸ்வதி வந்தாங்க. சரஸ்வதி வெளியில் வரும்போது யூத்தா வந்தாங்க. வந்த உடனே வீணை வாசிக்கிறாங்க. வீணையோட நாதம் கேட்க கேட்க அந்த நடைப்பிணங்களுக்கெல்லாம் ஒரு உயிரோட்டம் கிடைக்குது. அவங்க முகத்தில் ஒரு குஷி கிடைக்குது, ஒரு சந்தோஷம். இதெல்லாம் மனுஷங்களுக்கு கிடைச்சிதான். அதனால தான் சரஸ்வதியை படைச்சாரு பிரம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது நம்ம மம்மா பாபா மூலமாக சரஸ்வதி உருவானாங்க. அதன் மூலமாக பல பேர் உருவானாங்க தானே. அதனால் சரஸ்வதியோட ரோல் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. பிரதம மந்திரி போயிட்டாங்கன்னா வேறொரு பிரதம மந்திரி நியமிக்கிறாங்க. தகுதியானவர்களாக புரிந்து கொள்ளப்படுகின்றது. ஆகையினால தான் மம்மாவை எல்லாருக்கும் பிடிக்குது. மம்மாவுடைய நாலேஜ், மம்மாவுடைய தாரணை, மம்மாவுடைய பவர் அது எல்லாருக்கும் பிடிக்கும். லௌகீகத்தில் பெரிய பதவியில் இருக்கிறவங்களுக்கு பிரைம் மினிஸ்டர், பிரசிடெண்ட் அப்படிலாம் சொல்கிறாங்க. பதவி காலம் 5 வருஷம். அது முடித்ததுக்கப்புறமா வேற ஒருத்தவங்களை செலக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் எல்லாருக்கும் எப்படி மரியாதை கொடுக்கணும் அப்படின்றது கூட புரிய வைக்கிறார். நாம் வருங்கால தேவதை தான். இப்போ ராஜ்யம் ஆள்றவங்க வேற ஒருத்தவங்க தானே. அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ரெஸ்பெக்டை நாம் கொடுத்து தான் ஆகணும்.
குழந்தைகளுக்கு முதலில் எப்படி நடந்து கொள்ளணும், யார்கிட்ட எப்படி பேசணும், இதெல்லாம் கற்றுக்கணும். மேனர்ஸ் வேணும். யார் அதிகம் ஷார்ப்பாக கூர்மையானவர்களாக இருக்கின்றார்களோ அவங்களுக்கு அனைவரும் மதிப்பு கொடுக்க வேண்டும். இப்போ சின்ன வயசுலேயே நாலேஜ்ஃபுல்லாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணணும்? இப்போ திருஞான சம்பந்தர் 4 வயசில் பாடினார், எல்லாரும் அவங்கள மதித்தாங்க தானே. அது மாதிரி நாலேஜ்ஃபுல்லாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் மதிப்பு கொடுங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். பெரியவர்களுக்கு மதிப்பு வைப்பதன் மூலம் அவர்களும் கற்றுக்கொள்வார்கள். பெரியவங்களை மதிக்க கற்றுக்குவாங்க. நீங்கள் ரெஸ்பெக்ட் கொடுத்தீங்கன்னா மற்றவங்க தானாக கொடுப்பாங்க. படிக்காதவர்கள் முட்டாள்களாக இருக்கின்றார்கள். பாபாவும் கூட படிக்காதவர்களை படிக்க வைக்கிறாரு இல்லையா? முட்டாளாக இருந்தவங்கள கூட புத்திசாலியாக மாற்றுறாரு. அதுக்கு தான் வந்திருக்கிறாரு. ஆனால் புத்திசாலியாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுங்க அப்படின்னு சொல்கிறார். மரியாதை கொடுங்க. இன்றைய காலகட்டத்தில் பெண்களை பாபா வந்து முன்னாடி வச்சதுக்கப்புறம் தான் உலகமே பெண்களை முன்னாடி வைக்குது. ஆத்மாக்களாகிய நம்முடைய நிச்சயதார்த்தம் யாரோட? பரமாத்மாவோட, சிவ பரமாத்மாவோட நிச்சயதார்த்தம் நடந்திருக்கு என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். நாம் சென்று விஷ்ணுபுரிக்கு எஜமானர்களாக மாறப்போகின்றோம் என்று நீங்கள் மிகவும் குஷி அடைகின்றீர்கள். கன்னியர்களுக்கு பார்க்காமலே கூட புத்தி யோகம் ஈடுபட்டு விடுகின்றது அல்லவா? கன்னியாசு வந்து மேரேஜ்லாம் ஃபிக்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த காலத்துலலாம் நேரில் கூட பார்க்க மாட்டாங்க, ஃபோட்டோ கூட காட்ட மாட்டாங்க. அது ஒரு பீரியடு. அப்போ அவங்களுக்கு வந்து என்னென்னா அவங்களே நினச்சிட்டு இருப்பாங்க, கல்யாணம் ஆகப்போது அவ்வளோதான், அவள் யாருன்னு கூட தெரியாது. அப்போ கூட அவங்கள நினச்சிட்டு இருப்பாங்க. நிச்சயதார்த்தம்லாம் ஆயிடுச்சுன்னா பார்த்துருவாங்க. அதுக்கப்புறம் மேரேஜ் வரைக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்க, இன்னும் அதிகமாக நினைக்கிறாங்க. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எப்படி நினைக்கிறாங்கன்னு தெரியல. அதனால் பாபா வந்து நிச்சயதார்த்தம், பாபாவை எப்போ நான் நம்பினனோ இவர் தான் என்னுடைய சிவ தந்தை அப்படின்னு நம்பினனோ அது நிச்சயம் ஏற்பட்டுச்சுல்ல. அன்னிலிருந்து நான் வந்து கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் என்னோடய லைஃபு நிச்சயதார்த்தத்துலேருந்து மேரேஜ் வரைக்கும் அவ்வளோதான். அப்புறம் சிவன் ஊர்வலத்தில் மேலே கூட்டு போயிடுவார். சரிங்களா? அதனால் நம்மளுக்கு மேரேஜ் பரந்தாமத்தில்னு வச்சுக்கோங்க. கல்யாணம் ஆகிறது நிச்சயதார்த்தத்திலேருந்து நம்மளுடைய பிராமண வாழ்க்கை. என்றைக்கே சிவபாபா பிரம்மா மூலமாக எங்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நம்பிக்கை ஏற்பட்டுச்சோ அன்னையிலேருந்து நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு. அடுத்து மேரேஜ் எப்போ? லாஸ்ட்டில். அது வரைக்கும் நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கணும்? சிவ நினைவிலேயே இருக்கணும். இந்த ஆத்மா மற்றும் பரமாத்மாவின் நிச்சயம் ரொம்ப அதிசயமானது. இந்த அம்மாவுக்கெலாம் 1 செகண்டில் நிச்சயம் ஏற்பட்டுச்சு. பிரம்மா பாபாவுக்கு 1 வருஷம் ஆச்சு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பீரியட் இருக்கும். இருந்தாலும் ஒரு நாள் இருக்குது அந்த பீரியடு. ஒரு நாள் நம்பிக்கை ஏற்பட்டுச்சு இல்லையா? அந்த நாள் தான் வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் நிச்சயதார்த்த நாள். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பாபாவை தான் நினைவு செய்ய வேண்டும். என்றைக்கு நிச்சயம் ஏற்பட்டுச்சோ அன்னையிலேருந்து சரீரம் விடுற வரைக்கும் பாபா தான். ஏக் பாப் தூஸ்ரா நா கோய். ஒரு தந்தையை தவிர வேறு எந்த நினைவும் இல்லாமல் பார்த்துக்கணும். நம்ம தான் அட்டென்ஷன் வைக்கணும். அவங்க குருவை நினைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பக்தி மார்க்கத்தில் சாமியாருங்க குருமார்கள் தன் பக்கம் புத்தியை திருப்பிடுறாங்க. அழகால பிரம்மா பாபா சொல்கிறாரு, நான் இடைத்தரகன். இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் 2 பேருக்கும் மேரேஜ் ஆகுது, நிச்சயதார்த்தம். அதில் நடுவில் ஒருத்தர் நிற்பார் பார்த்தீங்களா, அழகர் பெருமாள். அதுதான் இடைத்தரகரோட வேலை. நிச்சயம் ஏற்படுத்துறது தான் பிரம்மாவோடைய வேலை. நிச்சயம் ஏற்படுத்திட்டதுக்கப்புறம் ஆத்மாவாச்சு பரமாத்மாவாச்சின்னு விட்டுறாரு. இப்போ மணமகள் வந்து மணமகனை தான் நினைக்கணுமே தவிர இடைத்தரகரை எதுக்கு நினைக்கணும்? அப்போ இடைத்தரகரையே நினைக்க வேணாம் அப்படின்னா இடையில் வர மற்ற மனுஷங்களை எதுக்கு நினைக்கணும்? அதுதான் வெளிப்புறமான அன்பு வைங்க. உள்ளபூர்வமான அன்பு ஒரு சிவ தந்தையிடம் இருக்க வேண்டும். ஏன்னா எனக்கும் அவருக்கு நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிருச்சுங்க. இன்னையிலேருந்து, அதாவது என்றைக்கு உங்களுக்கு நிச்சயம் ஏற்பட்டுச்சோ அன்னையிலேருந்து ஒரு சிவபாபா தான் உள்ளத்தில் இருக்கணும். அட்டென்ஷன் வைங்க.
இங்கே பாபா தான் அனைத்துமாக இருக்கின்றார். நம்மளுக்கு உலகமே சிவன் தான். இப்போ ஆஞ்சநேயர் மனசில் வச்சுட்டு இருந்தார். அதே மாதிரி விநாயகர் என்ன பண்ணார், தாய் தந்தை தான் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி வந்து ஞான பழத்தை வாங்கிட்டார். பாபா சொல்கிறாரு, நான் வைகுண்ட பதவியே தரேன், ஆனால் நம்மளுக்கு உலகமே யார்? சிவபாபா தான். தாயும் ஆனவன், தந்தையானவன், அம்மையப்பன், அவர் தான் நம்மளுக்கு உலகம். அப்படி நினச்சோன்னு வச்சுக்கோங்களேன், புத்தி வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்மளுக்கு உலகமே சிவன் தான். அப்படி நம்ம நினச்சோம் அப்படின்னா ஞான பழம் நம்மளுக்கு தான். இவரின் மூலம் நிச்சயம் செய்ய வைக்கின்றார். அதனால் இடைத்தரகர் இருக்கிறார்ல பிரம்மா பாபா, அவர் தான் நம்மளுக்கு என்ன பண்ணுறாரு, நிச்சயம் ஏற்படுத்துகிறார், நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறார். சிவ பாபா மேலே நம்பிக்கை கொண்டு வர வைக்கிறதுக்கு அவரால் முடிஞ்ச உதவி அவர் செய்கிறாரு. அதே சமயத்தில் தந்தையாகவும் இருக்கின்றார் சிவ பாபா. மணமகனும் அவர் தான், தந்தையும் அவர் தான். ஆத்மாவுக்கு தாயும் அவர் தான், தாயும் ஆனவன். என்னிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கின்றது அப்படின்னு அவர் தான் சொல்கிறார், தந்தையாக இருக்கிறதுனால. கன்னிகைக்கு நிச்சயம் நடக்கின்றது என்றால் அவங்க மறக்கிறதே இல்லைங்க. லௌகீகத்தில் நிச்சயதார்த்தம் நடந்துருச்சு அப்படின்னா எப்படி அவங்க நினச்சிட்டே இருக்காங்க. பிறகு நீங்கள் ஏன் மறந்து போயிடுறீங்க? அப்போ இன்னும் நிச்சயதார்த்தமே நடக்கலையோ? கர்மாதீத்த நிலையை அடைவதற்கு டைம் எடுக்கும். கர்மாதீத்த நிலை அப்படின்றது நம்ம கம்ப்ளீட் ஆகிறது, மகளாக ஃபுல்லாக மாறுறது டைம் எடுக்கும்ல, தெரியும் அவருக்கு. அந்த நிச்சயதார்த்தத்துக்கும் மேரேஜுக்கும் நடுவில் இடைப்பட்ட காலகட்டம் தான் பிகே லைஃபு. நம்ம கர்மாதீத்த நிலையை அடைஞ்சிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட் ஆகிட்டோன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் தான் மேரேஜ். கர்மாதீத்த நிலையை அடைந்து விட்டு யாரும் திரும்பி செல்ல முடியாத, கர்மாதீத்த நிலையை அடைஞ்சிட்டேன் அதனால் மேலே போகிறேன்லாம் சொல்லக்கூடாது. எப்போ முக்தியோட கேட்டு திறக்குமோ அப்போ தான் எல்லாரும் போகணும். கூண்டோட கைலாசம், அதுக்கு பேர் உத்தர் கைலாஷ். எல்லாரும் சேர்ந்து பரந்தாமத்துக்கு போகக்கூடிய நாள் இருக்குது. ட்ராமாவில் என்னென்னலாம் ஃபிக்ஸ் ஆகிருக்கோ அதெல்லாம் நடந்தே தீரும். இது மனித சக்திக்கு அப்பாற்பட்டது, நடக்கும். முதலில் பிரியதர்ஷன் அவர் தான் கிளம்ப போகிறாரு. இந்த ஊர்வலத்தில் மணமகன் தான் முதல்ல கிளம்புவார். அப்புறம் நாம் அவர் கூட போகிறோமா பின்னாடி போகிறோமா ஊர்வலத்தில் கலந்துக்கிறோமா அது அவங்கவுங்க செய்கிற புருஷார்த்தம், அதனுடைய அனுசாரம்தான். ஃபுல் சார்ஜ் பேட்டரினா பக்கத்து சீட்டு, 10 பொருத்தமும் பக்காவாக இருந்ததுன்னா கூட வச்சு கூட்டிகிட்டு போவார். அவங்க என்ன பண்ணணும், முதல்ல அவர் நிராகாரி, நானும் நிராகாரி பயிற்சி பண்ணணும். அவருடைய குணங்கள் என்னுடைய குணங்களாக இருக்கணும், அவருடைய சக்திகள் என்னுடைய சக்திகளாக இருக்கணும். அவருக்கும் எனக்கும் என்ன இருக்கக்கூடாது, எந்த ஒரு கேப் இல்லாமல் பாப் சமான் ஆகணும். அப்போ தான் ஊர்வலம் கிளம்பும் போது பக்கத்து சீட்டில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போவார். சங்கரோடைய விஷயம் கிடையாது. அதில் சங்கர் தான் சிவனோட ஊர்வலத்தில் போவாங்க. 3 அந்த மும்மூர்த்திகள் வருவாங்க, அப்புறம் அந்த 33 தேவதைகள் வருவாங்க, அப்புறம் எல்லாருமே வருவாங்க. அந்த கணங்கள், பூத கணங்கள் சொல்லுவாங்கள்ல, அவங்க வருவாங்க, ஊனமுற்றவர்கள் வருவாங்க. இந்த அசுரர்கள் கூட நான் சிவனோட ஊர்வலத்தில் கலந்துக்கணும்னு கலந்துப்பாங்க. கூண்டோடலாம் கைலாசத்துக்கு கூட்டு போகிறாரு, எல்லாம் வருவாங்க. கலியுக வாசிகளும் வருவாங்க, சத்தியுக வாசிகளும் வருவாங்க. மொத்தமாக வைண்டப் நடக்க போகுது. சிவனோடைய ஊர்வலம், பிரியதர்ஷன் மணமகன் ஃப்ரண்ட்டில் இருப்பார். நம்ம ஈக்குவலாக இருந்தோம்னா பக்கத்தில் நம்மளுக்கு சீட் கொடுப்பார். அப்புறம் மற்றவங்களாம் பிரியதர்ஷினிகள் சிவனுடைய ஊர்வலமாகம் பின்னாடி வர ஆரம்பிச்சிடுவாங்க. குழந்தைகளுடைய பெயரை வைத்து விட்டார்கள். உதாரணம் கொடுத்து புரிய வைக்கப்படுகின்றது. பாபா அனைவரையும் மலர்களாக ஆக்கி அழைத்து செல்கின்றார். முள்ளா இருந்தவங்களை மலராக மாற்றி சிவனோட ஊர்வலத்தில் கூட்டிகிட்டு போகிறாரு. ஞான சிதையில் அமர்த்தி மலர்களாக்கி அனைவரையும் அழைத்து செல்கின்றார், செல்ல போகிறார். இது பழைய உலகம் அல்லவா? ஒவ்வொரு கல்பமும் பாபா வராரு. ஒரு சைக்கிளில் ஒரு முறை. கலியுகத்தோட இறுதி காலகட்டம். எதாகி தர்மஸ்ய கிளானி, எப்பெல்லாம்
தர்மத்திற்கு இழிவு ஏற்படுதோ அப்போல்லாம் நான் வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. வந்துட்டார். ஒவ்வொரு கல்பமும் வராரு. நான் மோசமான முள்ளாக இருந்தவங்களை மலர்களாக மாற்றி அழைத்து செல்கின்றேன். ராவணன் தான் நம்மளை முள்ளாக ஆக்குனது. ஒஸ்ட்டாக ஆக்குனவங்களை பெஸ்ட்டாக மாற்றுறாரு. ராவணன் முள்ளாக ஆக்குனாரு, சிவாவை மலராக மாற்றுறாரு. ஆக பாபா நிறைய யுக்திகளை வைத்து புரிய வைத்து கொண்டே இருக்கின்றார். நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டு எடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாய் விளங்கும் பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட்டு, அன்ன ஆகாரங்களில் மோசமான விருப்பங்களை ஏதாவது இருந்துச்சு, அதை சாப்பிடணும் இதை சாப்பிடணும், அதெல்லாம் விட்டு ஆத்மா அபிமானியாக ஆகி சேவை செய்ய வேண்டும். நினைவின் மூலம் சக்தி அடைந்து, நினைவினால் மட்டுமே சக்தியை அடைய முடியும். ஆத்மான்ற பேட்டரியை சார்ஜ் பண்ணிட்டு பயமற்ற மற்றும் ஆடாமல் அசையாமல் இருக்கக்கூடிய நிலையை உருவாக்க வேண்டும். யாருக்கும் பயப்படவும் கூடாது, ஸ்திரமாக இருக்கணும். இரண்டாவது பாயிண்ட்டு, யார் படிப்பில் கூர்மையாக புத்திசாலியாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு மதிப்பு அளிக்க வேண்டும். யார் அலைந்து கொண்டு இருக்கின்றார்களோ அவர்களுக்கு வழியை சொல்ல யுக்திகளை உருவாக்க வேண்டும். அனைவருக்கும் நன்மை செய்ய வேண்டும். மாதேஸ்வரிஜியினுடைய மதுர மகா வாக்கியம், அரை கல்பம் ஞானம் பிரம்மாவின் பகல் மற்றும் அரை கல்பம் பக்தி பிரம்மாவின் இரவு. இதுதான் டாபிக். அரை கல்பம் பிரம்மாவின் பகல், அரை கல்பம் பிரம்மாவின் இரவு. இப்பொழுது பரமாத்மா இருளை முடித்து ஒளியை ஆரம்பித்து வைக்கின்றார். கலியுகம் எண்டில், சங்கம் யுகத்தில் இந்த இருளுக்கு ஒரு முடிவு வருது. ஒளி, ஞான ஒளியை முதல்ல கொடுக்குறார. சிவராத்திரின்னு சொல்கிறோம்ல, இந்த ராத்திரியில் சிவன் அவதரித்து இருளை நீக்கி ஒளியை ஏற்படுத்துகிறார. ஞானத்தினால வெளிச்சம் ஏற்படுகின்றது, பக்தியினால இருள் ஏற்படுகின்றது. இந்த பாவங்களின் உலகத்திலிருந்து எங்கேயாவது தூரமாக என்னை அழைச்சிட்டு போங்க பிரபு, இஸ் பாப்புக்கு துனியா சே और कहीं ले चलो அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு. இந்த நிம்மதி இல்லாத உலகத்திலிருந்து மனம் அமைதி பெறும் உலகத்திற்கு எடுத்து செல்லுங்கள். ஜஹா சுக்கு சைனுகோ அப்படின்னு அந்த பாடலில் வரும். எங்கே நிம்மதியும் சந்தோஷமாக இருக்கோ அந்த உலகத்துக்கு என்னை அழைச்சிட்டு போங்க கடவுளே அப்படின்னு நாம் தான் கூப்பிட்டோம். முக்தி தான் அந்த உலகம், சாந்தமாக இருக்கும். முக்தியில் அமைதியின்மை அப்படின்றது எதுவுமே இருக்காது, எல்லாருமே சாந்தமாக இருப்பாங்க. சத்தியுகம் திரேதாயுகத்தில் உலகம் அமைதியாக இருக்கும், பூலோகம். அந்த சுக்கதாமத்தை அனைவரும் நினைவு செய்கின்றார்கள். இன்றைக்கு வரைக்கும் சொர்க்கத்தை நினைக்கிறாங்க. எனவே இப்பொழுது நீங்கள் அமைதியான உலகத்திற்கு சென்று கொண்டே இருக்கின்றீர்கள். அங்கு எந்த ஒரு தூய்மையற்ற ஆத்மாவும் செல்ல முடியாது. கம்ப்ளீட் தூய்மை ஆகாமல் நேராக பரந்தாமத்துக்கு போக முடியாது. அவர்கள் எங்கே போவாங்க? நடுவில் தரம்ராஜ்புரி இருக்கும். கம்ப்ளீட்டாக தூய்மை ஆகாதவர்கள் தரம்ராஜ்புரிக்கு சென்று தண்டனையை அனுபவிச்சுட்டு தான் மேலே வருவாங்க. பந்தனத்திலிருந்து விடுபட்டு தூய்மையான சம்ஸ்காரம் பழக்க வழக்கங்களை எடுத்து செல்வார்கள். ஏனெனில் அங்கு தீய பழக்க வழக்கங்கள் இருப்பது கிடையாது, பாவமும் ஏற்படாது. ஆத்மா தனது உண்மையான தந்தையை, ஆத்மாவுடைய சொந்த தந்தையை மறந்து விடும் பொழுதுதான் இந்த கண்ணாம்பூச்சி விளையாட்டு.
மேலே போயிட்டு அப்புறம் கீழே வரும்போது மறந்துடுறோம். அப்புறமா தான் இந்த கண்ணாமூச்சி விளையாட்டு, அதாவது அனாதியான விளையாட்டு. முதல்ல வெற்றி 2 யுகம், அடுத்த 2 யுகம் தோல்வி. இப்படி தான் இந்த ட்ராமா அமைக்கப்பட்டுள்ளது. இதை சிவனுடைய திருவிளையாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே நாம் இந்த சர்வ சக்திமான் சிவ பரமாத்மா மூலமாக சக்திகளை பெற்று விகாரங்களின் மீது வெற்றி அடைந்து 21 பிறவிகளுக்கு ராஜ்ய பாக்கியத்தை பெற்றுக்கொள்கின்றோம். இதுதான் வெற்றி. விகாரங்களை வெற்றி அடைந்தால் 21 பிறவிக்கு ராஜ்ய பாக்கியம், சத்தியுகம் திரேதாயுகம். அப்புறம் மாயாட்ட தோல்வி அடைகிறது, அப்புறம் துவாபரயுகம் கலியுகத்தில் தோல்வி. அது வெற்றி தோல்விக்கான ஒரு விளையாட்டு இது. நல்லது. ஓம் சாந்தி. வரதானம். தன்னுடைய மகத்துவம் மற்றும் கடமையை அறிந்திருக்கக்கூடிய சதா ஒளிரும் சுடராகுக. குழந்தைகளாகிய நீங்கள் உலகத்தின் ஒளி ஆவீர்கள். உங்களுடைய மாற்றத்தினால் உலகத்தின் மாற்றம் ஏற்பட வேண்டும். இது விதி. நாம் மாறினா உலகம் மாறும். ஆகையினால் கடந்தவைகளுக்கு பாஸ்ட் இஸ் பாஸ்ட் முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு தன்னுடைய மகத்துவம் மற்றும் கடமையை அறிந்து கொண்டு சதா ஒளிரும் சுடராகுக. நீங்கள் நொடியில் சுய மாற்றத்தின் மூலம் உலக மாற்றம் செய்ய முடியும். இந்த நொடி கர்மாதீத்த. நம்மளுக்குள்ள முதல்ல சுய மாற்றம் செய்யணும். அது வரைக்கும் என்ன பண்ணணும்? கர்ம யோகியாக இருக்கணும். கர்ம யோகியாக இருந்தால் தான் கர்மாதீத்த நிலையை அடைய முடியும். இந்த நொடி கர்ம யோகி நிலை, அடுத்த நொடி கர்மாதீத்த நிலை என்ற இந்த பயிற்சியை மட்டும் செய்து கொண்டே இருங்கள். உடலை யூஸ் பண்ணி வேலை செய்யும்போது கர்மயோகி, உடல்லேருந்து விடுபட்டுட்டோம்னா கர்மத்திலேருந்து அத்தீத்த பாபாவுடைய நினைவு. இப்படி பயிற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. எவ்வாறு உங்களுடைய படைப்பான ஆமை ஒரு நொடியில் அனைத்து அங்கங்களையும் அடக்கி கொள்கின்றதோ, ஐம்புலன்களை அடக்கிறதுல பெஸ்ட்டு யார்? ஆமை. எதிரிகள் வராங்கன்னா அப்படியே ஐம்புலன்களை அடக்கி ஓட்டுக்குள்ளே போய்டுறது. அது மாதிரி அப்புறம் தேவைப்படும் போது உணவு எடுக்கணும், எங்கேயாவது நடக்கணும் அப்படின்னா கர்ம இந்திரியங்களை யூஸ் பண்ணுது. அது மாதிரி ஐம்புலன்களை தேவைப்படும் போது யூஸ் பண்ணணும், தேவையில்லாதப்ப உள்ளே அடக்கி கொள்ள வேண்டும். உங்களுடைய படைப்பான ஆமை நொடியில் அனைத்து அங்கங்களையும் அடக்கி கொள்கின்றதோ, அதுபோல மாஸ்டர் படைப்பவர்களாகிய நீங்கள் புலனடக்கும் சக்தியின் ஆதாரத்தினால் நொடியில் அனைத்து எண்ணங்களையும் அடக்கி ஒரு எண்ணத்தில் நிலைத்து விடுங்கள். ஸ்லோகன். அன்பில் மூழ்கிய நிலையை அனுபவம் செய்வதற்காக நினைவு மறதியின் யுத்தத்தை முடிவடைய செய்யுங்கள். அன்பில் மூழ்கி அப்படியே லவ்லின்னு அவஸ்தாவில் இருக்கணும்னா நம்ம தொடர்ச்சியாக பாபாவுடைய நினைவில் இருக்கணும். கொஞ்ச நேரம் நினைக்கிறது, கொஞ்ச நேரம் மறக்கிறது, அப்போ அன்பில் மூழ்க முடியாது. அதனால் லவ்லின் அவஸ்தா, அன்பில் மூழ்கிய நிலையை அனுபவம் செய்ய வேண்டும் என்றால் இந்த நினைவு மறதி அப்படின்ற யுத்தத்தை முடிச்சிடுங்க. சதா பாபாவோட அன்பில் மூழ்கிய நிலையில் இருக்க வேண்டும். நல்லது. ஓம் சாந்தி.